ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். இந்த வார பாடம் 11. பாடத்தின் தலைப்பு இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம். மனப்பாட வசனம் யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஒரு வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கைட் மேகசின் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் நடந்த ஒரு கதை வந்தது. அது யாருன்னா, ஒரு சின்ன பையன் டென்னிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை குறித்து. அவன் சிறுவனாக இருந்தபோது அவன் இருந்த அந்த இடத்துல ராஜா திடீர்னு வர்றாரு. என்ன பண்ணுறாருனா, இந்த சின்ன பையனை மட்டும் தனிமைப்படுத்தி கொண்டு போயிடுறார். இவன் போன சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அவங்க அப்பா அம்மா பயங்கர சிக்காக இருந்தாங்க. அவங்க மரண தருவாயில் இருந்த ஒரு அனுபவம். இவனுக்கு அந்த ராஜா மேலே ரொம்ப கோபம், வருத்தம். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஒரு சாகிற நிலைமையில் இருந்தபொழுது என்னை இந்த ராஜா இப்படி தூக்கி கொண்டு போய் விட்டாரே என்று சொல்லி அந்த ராஜா மேலே இந்த பையனுக்கு ரொம்ப வருஷமாக கோபம் இருந்தது. ஆனால் பிற்பாடு தான் அவன் அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளுகிறான். காரணம் என்னென்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் பிளாக் பிளேக் என்று சொல்வார்கள், அதாவது கருப்பு, ஆமாம், கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் பயங்கரமாக பெருகி இருந்ததுனால ராஜா இவனை மாத்திரம் பத்திரமாய் காப்பாற்றுகிறதற்காக அந்த செயலை செய்தார் என்று இவன் தெரிந்து கொண்ட பிறகுதான் மனசில் இருந்த அந்த ஒரு ஆக்ரோஷம் அல்லது அந்த ஹேட்ரேட்லாம் அவனுக்குள்ளே குறைந்தது என்று பார்க்குறோம். இதை ஏன் பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, நிறைய நேரத்தில் இந்த மாபெரும் போராட்டத்தை நாம் சந்திக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள்லாம் வரும்பொழுது நாம் கூட சில நேரத்தில் நம்ம கேட்குறோம், என்ன கடவுள் இப்படி எல்லாத்தையும் இந்த உலகத்தை படைச்சிட்டு இப்படி விட்டுட்டு அவர் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் பின்னணி ஆகிய சத்தியத்தை நாம் ஒரு நாள் தெரிந்து கொள்ளும்போது தான் இந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி தேவன் செய்த நன்மை என்ன என்பது நமக்கு பிற்பாடு புரியும். அதனால் இப்பொழுது நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் எதை அனுமதித்தாலும் அது நன்மையாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். நம்மையும் காப்பார், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் காப்பார் என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பாடம் 11. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான முதல் கேள்வி, வேதாகம் சாத்தானை எப்படி விவரிக்கிறது? வேதாத்தில் அநேக இடத்துல நாம் சாத்தானை குறித்த அங்கே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு 3 காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் என்கிற ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கும் பொழுது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. மத்தேயு 4:3 சோதனைக்காரன். 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது. 1 யோவான் 3:8 பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மோசம் போக்குகிறவன், ஒரு வஞ்சனைக்காரன் என்கிற ஒரு அடைமொழிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, பிசாசு அவனுடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் குற்றஞ்சாட்டுகிறவன். இது எங்கே நம்ம பார்க்குறோம்? வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கும் பொழுது குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 13:6 தூஷணமான பேசுகிற வாய் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். யோபு 1:2 அங்கே தேவனை குற்றப்படுத்துகிறான். விருதாவாகவா யோபு உங்களை நேசிக்கிறான், நீர் என்ன செய்திருக்கிறீர், அவனுக்கு சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறீர் என்று சொல்லி. யூதா 9 மோசேயின் சரீரத்தை குறித்து அங்கே குற்றப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது, அங்கே உலகத்தின் அதிபதி, தற்காலிக அதிபதி என்கிற அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:31, 14, 30 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன். எபேசியர் 2:2 ஆகாயத்தின் அதிகார பிரபு. இப்படியாக இந்த விளக்கங்கள்லாம் அங்கே சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
பாஸ்டர் சார்ல்ஸ் மனப்பாட வசனம் பாஸ்டர் கெர்ஷோம் சொல்லும் பொழுது நீ ராஜா தானா அப்படின்னு அவர் ராஜா தான் அப்படின்னு சொல்றாரு. இயேசு ராஜா என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இது வந்து யூதர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. யூதர்கள் வந்து நிறைய விசை போய் ஆண்டவர்கிட்ட நேரடியாகவே கேட்குறாங்க, நீர் தான் ராஜாவா, எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுங்கன்னும் போது ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் சொல்லலை. அவர் வந்து அமைதலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோவான் 18ஆம் அதிகாரத்தில் பிலாத்துவுக்கு ஒரு அனுபவம் வருகிறது. இயேசுவை நியாயம் விசாரிக்கிற ஒரு அனுபவம். அவரை வந்து எல்லாரும் குற்றச்சாட்டுறாங்க, இவர் வந்து தன்னை யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறார். இப்போ அவர் வந்து சந்தேகத்தில் கேட்குறார், நீங்கள் உங்களையே சொல்லிக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே நீங்கள் ராஜாவா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆண்டவர் அங்கே மறைக்காமல் பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ சொன்னபடியே நான் யார் தான், நான் ராஜா தான் என்பதை சொல்லுகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, எந்த ராஜ்யம் எந்த உலகம் என்னுடைய இது கிடையாது. அதாவது என்னுடைய ராஜ்யம் வந்து பரலோக ராஜ்யம், மேன்மையான அந்த ராஜ்யத்தில் நான் ஆளுகை செய்வேன் என்பதை அங்கே காண்பிக்கிறார். அதை இங்கே சொல்லும்பொழுது சொல்கிறார் பாருங்க, 36வது வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் இதோ நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னுடைய சீஷர்களை எல்லாம் வைத்து ஒரு யுத்தம் போல நடந்திருக்கும், அப்படியெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் அப்படி அல்ல என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்து அநேக இடங்களிலே தம்மை ராஜா என்று காண்பித்திருக்கிறார். அவர் கோவேரி கழுதையின் மேல் ஏறி போனபோது தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்ட இதோ யூதாவின் பாலசிங்கம் வருகிறார் என்ற அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த ராஜா மரித்ததின் நிமித்தமாக அவருடைய நீதி விளங்கினது, அவருடைய அன்பு விளங்கினது. ஒரு ராஜா என்றால் உண்மையாக ஜனங்களின் மேல் என்ன காமிக்கணும், அன்பும் நீதியும் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து அதை ராஜாவாக சிலுவையிலே காண்பித்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் செய்ய போகிறார், தம்மை ராஜா என்று எப்படி வெளிப்படுத்த போகிறார்னா, இந்த சாத்தானையும் அவனோடு கூட இருக்கும் தேவதூதர்களையும் அவர்களுடைய துன்மார்க்கர் கூட்டத்தையும் முற்றிலுமாய் அழிக்க தான் போறாரு. அன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம், இந்த வல்லமையுள்ள ராஜாவுக்கு முன்பாக யாருமே இல்லை. அதனால தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது he is king of kings and the lord of lords, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாடம் 11 நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, சாத்தானின் குற்றச்சாட்டுகளை கிறிஸ்து எவ்வாறு தோற்கடிக்கிறார்? முதலாவது, சாத்தானின் குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் அங்கே பரலோகத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஒரு நீதியான தேவன் அல்ல என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தான். அவர் சுய மேன்மையை தேடிக்கொள்கிறார். இரண்டாவது, அவர் அன்பான தேவன் அல்ல, அவரிடத்தில் அன்பு காணப்படவில்லை. அப்போது இதற்கான பதிலை ஆண்டவர் எப்படி கொடுத்தார், எப்படி சாத்தானை தோற்கடித்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே அவருடைய நீதியும் அன்பும் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். எப்படி வெளிப்பட்டது? முதலாவது, ரோமர் 3:23-26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் கற்பனையை மீறி நடந்ததுனாலே அங்கே பாவம் செய்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், நாம் மரிக்க வேண்டும். ஆனால் தேவன் நீதிபரராய் இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த குமாரனையே நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பவுல் விளக்குகிறார். கிறிஸ்துவை கொண்டு பாவிகளாகி நம்மை ரட்சித்ததுனாலே அங்கே தேவ நீதி வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பாஸ் அருமையாக சொன்னாங்க, ஒரு ராஜாவுடைய குணம் என்ன இருக்கணும் அப்படின்னு, நீதிபரராக இருக்க வேண்டும். தன்னுடைய ஜனங்களுக்காய் அங்கே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, தேவ அன்பு வெளிப்பட்டது. ரோமர் 5:8 வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தார், இதன் மூலமாக தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு உச்சபட்சமாக வெளிப்பட்டது எங்கே அப்படின்னா, சிலுவை பாடலை. தகுதியற்ற நமக்காக பாவமறியா தன் சொந்த குமாரனையே சிலுவையில் மரிக்க தேவன் சித்தம் கொண்டார். தேவ அன்பின் உன்னத வெளிப்பாடாக அதை பார்க்கிறோம். இங்கே யுகங்களின் வாஞ்சையில் அம்மையார் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அங்கே பிசாசின் முகத்திரை கிழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் அறியா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே கொலை செய்ததன் மூலமாக அவன் கொலைபாதகன் என்பதை உலகம் அறிந்து கொண்டது. இறுதியிலே அவன் என்ன செய்வான் அப்படின்னா, தோற்கடிக்கப்படுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு ராஜாவை கொல்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவை சிலுவையில் போகிறதுக்கு தடை பண்ணதை பார்த்தோம். சாத்தான் வந்து தடை பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அப்படின்னா சிலுவையில் ஒரு மரணம் ஏற்படுகிறது, அதில் எப்படி வெற்றியை நாம் பார்க்க முடியும்?
சாத்தான் வந்து அவனுக்கு 2 மனசு இருந்தது. அதாவது வந்து கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான், கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் கடைசியாக அவரை கொலை செய்ய அவன் முற்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா இவனுக்கு நன்றாக தெரியும் இவர் அவனுடைய தலையை நசுக்குவார். ஆனால் இது முன்பே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆதியாகமம் 3:15-16 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அவருடைய குதிங்காலை என்ன பண்ணுவாய், நீ இது பண்ணுவ, சேதப்படுத்துவாய். இது எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய பாடு மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த செயல்பாட்டை நமக்கு காண்பிக்கிறார். இதில் என்ன காண்பிக்கிறார்னா, கிறிஸ்து வெற்றி சிறந்தார், பழைய பாம்பாகிய சத்ருவை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாத்தானுக்கு என்ன இருந்துச்சுன்னா, தேவ சமூகத்திற்கு போகிறதற்கான வல்லமை இருந்தது. ஆனால் சிலுவைக்கு அப்புறம் அவன் எங்கே போக முடியாது, தேவ பிரசன்னத்திலே போக முடியாது. யோபு புத்தகத்தை நாம் வாசிக்கும்பொழுது உலகமெங்கும் சுற்றிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறான், தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் போனான் என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே 10வது வாக்கியத்திலே வாசிக்கும்போது, அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் எல்லாம் அவருடைய குமாரருக்கு உண்டாயிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துவனிடத்திலே வந்து விட்டது. ஏனென்றால் அவர் நீதியாய் வாழ்ந்திருக்கிறார், அன்பை அவர் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி இருக்கிறார், பாவத்தை ஜெயித்திருக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றியிருக்கிறார். அதனால தான் இங்கே 12ஆம் வசனம் அதே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, பரலோகத்திலே இருக்கிறவர்களே களி கூறுங்கள், ஆனால் பூமியில் இருக்கிற உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த மாபெரும் போராட்டம் ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் போது ஒரு பயங்கரமான ஆபத்து மனுபுத்திரர்களுக்கு உண்டு. ஆனாலும் சத்தியபரரோடு இருக்கிறவர்களுக்கு வெற்றி என்பதை ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் 12 காண்பிக்கிறார். பாஸ்டர் கெர்ஷோம், தீமையை தடுப்பதற்கு தேவன் வேறு என்ன செய்திருக்கலாம்? இந்த பிரபஞ்ச போராட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது சரித்திர நெடுகிலும் ஆண்டவருடைய அன்பும் அவருடைய நீதியும் வெளிப்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அதில் உச்சபட்சம்தான் சிலுவை பாடலே இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது வேறு என்ன அவர் செய்திருக்க முடியும் என்று சொன்னால், அம்மையார் எழுதுகிறாங்க, he has emptied heaven through Jesus Christ. அதாவது பரலோகத்தையே அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரு, அங்கே நமக்காய் கொடுத்திருக்கிறார். பார்க்கும் பொழுது மனிதனுக்காக பரிசுத்த ஆவியான் ஊற்றப்பட்டிருக்கிறார், அங்கே பரிசுத்த தேவ தூதர்களுடைய ஊழியம் அங்கே இருக்கிறது, எல்லாரும் அங்கே மனுஷனுடைய ரட்சிப்பிற்காக போராடி கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் ஆண்டவர் என்ன செய்திருக்க முடியும்? அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை மதித்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான அந்த அன்பின் உறவு நிலைப்படுவதற்காக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பிரபஞ்ச போராட்டத்தில் அவர் செயல்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். பிரபஞ்ச போராட்டத்தின் விதிகளுக்கும் உட்பட்டு, ஏனென்று சொன்னால் அவர் மனுஷனுடைய தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்திலையும் அவர் தலையிட முடியாது. அவன் தீமையை தெரிந்து கொண்டாலும் அதை அனுமதிக்க வேண்டும், அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர் இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கண்காணித்து கொண்டு அங்கே இறுதியில் தீமை முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற மேலான விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ஊமை குறித்து படிக்கிறோம். ஒரு திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடியை நடுறாங்க, அது வளர்ந்து கசப்பான கனிகளை கொடுத்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன, நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அதில்? அதை வந்து ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பாட்டாகவே தீர்க்கதரிசி பாடுறார். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ரெபியூக்கிங் மெசேஜ், மக்களை வந்து கடினப்படுத்தி அல்லது அவர்களை கடிந்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு பாடல். அதை அவர் பாடலாக பாடுறாரு. அந்த பாடலில் அவர் என்ன காண்பிக்கிறார்னா, தேவனுக்காக ஒரு மகா மேன்மையான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் வேறு யாரும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அது ஒரு மேட்டில் இருந்தது போல. அப்படின்னா இந்த மேடு எதை காண்பிக்கிறது என்றால், உலகத்தில் இருந்த மற்ற எல்லா மக்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனம் ஒரு குட்டி ஜனக்கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார் என்பதை இந்த பாட்டின் மூலமாக காண்பிக்கிறார். இந்த தோட்டத்திற்கு ஆண்டவர் செய்யாதது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் செய்தேன், அதில் இருந்த கற்கள் எல்லாவற்றையும் தகாததை எல்லாம் நான் பொறுக்கி போட்டேன். ஆனாலும் இதோ இந்த இது வந்து செடி என்ன பண்ணுச்சுன்னா கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொல்லுகிறார். இந்த கசப்பான கனி எதை காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த இந்த கெட்ட குணாதிசயத்தை அது குறிக்கிறது. தேவன் நமக்காக இறங்கி பணிவிடை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கனிகளை கொடுக்காமல்
இதோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள், அதனால் தேவ கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவேன், நான் எடுத்து பிடுங்கி போடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பிற்பாடு பார்க்க முடியும். அதே தான் சம்பவித்தது. அதனால் நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் நன்மைகளை நாம் உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது செம்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லை என்றால் இஸ்ரவேலுக்கு நடந்த அதே நியாய தீர்ப்பு நமக்கும் நடக்கும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கெர்ஷோம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் குத்தகைக்கு விடப்பட்ட ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த ஓமையிலிருந்து நாம் என்ன படித்துக் கொள்ள முடியும்? ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டம், அதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி அதை தொடர்ச்சியாய் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், புரதேசத்துக்கு போயிருந்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி என்ன செய்கிறான் அப்படின்னா, வேலி அடைத்து ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி என்ன செய்கிறான் அப்படின்னா பிரதேசத்துக்கு போயிருக்கிறான். கனிகாலம் சமீபித்த பொழுது தன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து அவனை அடித்து ஒருவனை கொலையும் செய்து என்ன செய்கிறாங்க, கல்லெறிந்தும் கொன்றார்கள். அப்போது 2ஆம் விசை முந்தினவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அனுப்புகிறார். அவர்களையும் பிடிச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே செய்தார்கள். கடைசியாக என் குமாரனுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய நேச குமாரனை அனுப்புகிறாரு. அவர் என்ன செய்கிறாங்க, குமாரனை கண்ட மாத்திரத்திலே இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று நம்ம என்ன செய்வோம், சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் என்று சொல்லி கொலை செய்வதை நாம் பார்க்க முடியும். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த திராட்சை தோட்டக்காரர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் அநேக தரம் தன்னுடைய பிள்ளைகளை ஜனங்களை மீட்டுக்கொள்ளும் விதமாக தீர்க்கதரிசிகளையும் அங்கே தன்னுடைய ஊழியக்காரர்களையும் அனுப்பி அவர்களுக்கு எச்சரிக்கையின் செய்திகளை கொடுக்கிறார். இறுதியாக தன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பின பொழுது என்ன செய்தாருங்க, அவரை உதாசீனப்படுத்தி நிராகரித்து அவரை கொலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறம்பே அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த பொருள் என்ன விலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்குகிறோம். ரட்சிப்பு என்ன விலை, தேவன் என்ன விலை கொடுத்தாரு? இந்த ரட்சிப்பு ஒருவேளை நமக்கு இலவசமாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த விலை விலை மதிக்க முடியாத ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரரை அவர் நமக்காக கொடுத்தார். அதை யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சின்ன வயசுலேயே மனப்பாடமாக படித்த ஒரு வசனம். நம்மை ஆண்டவர் நேசித்தபடியினால் அவருடைய சொந்த குமாரரை ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய குமாரர் படும் பாடுகளை முன்முறைத்த தீர்க்கதரிசிகள் விரிவாக சொன்னாங்க. அதில் ரொம்ப மையமாக இருக்கிற வேத பகுதி ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்று பார்க்கிறோம். நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவருடைய குமாரரின் மேல் விழுந்தது என்றும் அது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையாக இருந்தது. அப்போ நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துட்டு அந்த கோப ஆக்கினையை அவருடைய குமாரரின் மேல் வைத்தார். அந்த ஆக்கினை மிகவும் கொடிதாக இருந்தது. அந்த காட்சியை நாம் கல்வாரி சிலுவையில் மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே நாம் பார்க்குறோம். அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாய் மாறினது. அப்படின்னா அந்த பாடு எவ்வளவு கொடிய பாடாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம அதை வார்த்தையில் விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு பாடுகளையும் கிறிஸ்து நமக்காக சகித்திருக்கிறார். காரணம் எல்லாம் ஒன்று தான், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிப்பு இலவசம் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய குமாரருடைய பாடு மரணங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே என்றால் யாருமே அதை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பரிசை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தேவனுடைய நீதி நியாயம் விசாரிக்கப்படுன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் படித்த அந்த ஒரு பாட்டு தான். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயந்தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத வேலையை அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவருங்க கேட்கிறார். நான் எல்லாம் செஞ்சிட்டேன், நீ என்ன செய்யலாம்? அப்போது இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது நியாயம் தீருங்கள். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை பார்த்து
தன்னை நியாயந்தீர்க்கும்படி தன் குணாதிசயத்தை நியாயந்தீர்க்கும்படி அங்கே ஒரு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் முக்கியமாக 4ஆம் வசனம், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றியடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, இந்த உலக முடிவில் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தேவன் பரிபூர்ணர், அவர் நீதிபரர், அவர் நீதியான தேவன், அன்பான தேவன் என்கிறதுக்கான சாட்சியை நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இடத்துல பார்க்க போகிறோம். தேவ நாமத்தின் நியாயம் அங்கே விளங்கப்பட இருக்கிறது. அதுதான் வசனம் 4 அவர் முடிக்கிறாரு, தேவனே சத்தியபரர் என்றவருடைய நாமம் விளங்கும்படியாக நாம் அங்கே பார்க்க போகிறோம். நிறைவாக இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் தேவனுடைய நாமத்தின் நீதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன? ஏன்னா சாத்தான் வந்து அந்த மாபெரும் போராட்டத்தில் யாருடைய பேரை கெடுக்க பார்த்தான்? தேவனுடைய பேரை. இன்றைக்கி கூட நல்லவங்களா நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இவனுக்கு நல்ல பேர் வந்துருச்சா, இவன் பேர் எப்படியாச்சும் என்ன பண்ணிடணும், கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுபோல் இந்த மாபெரும் போராட்டத்தில் சத்ரு கெடுக்க நினைத்தது என்ன அப்படின்னா தேவனுடைய பேரையே. ஆனால் தேவன் நீதி உள்ளவர், சத்தியபரர் என்பதை இந்த மாபெரும் போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். அதை தான் வந்து யோவான் ரொம்ப அழகாக எழுதுகிறார். 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 3வது வாக்கியத்தில் சொல்லும்போது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. மோசேயின் பாட்டு வேறு ஒன்றும் இல்லை, அது ஆட்டுக்குட்டியானவரை பற்றிய பாடலே. ஏன் அப்படின்னா பஸ்காவாகிய ஆடு அங்கே அடிக்கப்பட்டது நிமித்தமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு அவங்களுக்கு உண்டானது. அந்த பாட்டை தான் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்று சொல்லுகிறோம். கல்வாரி சிலுவையின் காட்சியின் மேன்மையான அனுபவங்கள் அதை குறித்து சொல்லும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லிட்டு கீழே சொல்றாங்க பாருங்க, பரிசுத்தவான்களின் தேவனே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். அவ பேர் எப்படி அங்கே நீங்குகிறது என்றால், இதோ அவர் நீதிபரர் என்றும் சத்தியபரர் என்றும் அவருடைய வசனங்கள் எல்லாம் நீதி நியாயம் உள்ளது என்பது விளங்குகிறது. அவருடைய கிரியைகள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி யுகங்களெங்கிலும் பரிசுத்தவான்களாகிய நாம் பாடப்போகிறோம். ஏன்னா மற்ற லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உபத்திரவனா என்னன்னு தெரியாது, பாடுனா என்னன்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்து பட்ட பாடை அதிகமாக விளக்கி சொல்ல போகிறவர்கள் மற்ற லோகத்திற்கு யார் அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசேயின் பாட்டையும் பாடப்போகிறது என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறும். அந்த கூட்டத்திலே நீங்களும் இருக்க விரும்புகிறீர்களா? தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.